ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அம்மாக்கிட்ட இது மாதிரி சொன்னேன். எனக்கு ரொம்ப கால் ரொம்ப நடக்கவே முடியலம்மா, ஏன் இப்படி பண்ணுதுன்னே தெரியல. அதுவும் இப்போ குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நீ சரியாக சாப்பிட்றதே இல்லைம்மா, நீ ஒன்றை பார்த்துக்கணும். நான் எப்போதுமே உன்கிட்ட சொல்கிறது அப்படி தான். நான் பண்ண தப்ப நீயுமே பண்ணக்கூடாது. நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கவனிச்சுக்கிறதுக்காக சாப்பிடாம பண்ணாமல் நம்ம கிடக்குறோம். ஆனால் அது கிடையாது. அது நம்ம என்ன தான் சாப்பிடாம பண்ணாமல் இருந்தாலுமே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்ம தான் நம்ம உடம்ப பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட எப்போதுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னோடனே, அதுவும் உண்மைதாம்மா, எல்லாருக்கும் என்ன வேணும்னு சமைச்சு கொடுக்குறேனே தவிர எனக்கு என்ன வேணும் என்ன பிடிக்குங்கிறத நான் மறந்துட்டேன். அதுவே நான் நல்லா சாப்பிட்டா பண்ணால் தானே குழந்தையும் பார்த்துக்க முடியும். அதோட எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவர் என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சரி, அவங்க ஏதாச்சும் ஒன்றுனா மட்டும் நான் ரொம்ப பதறேன். அவங்களுக்கு வேண்டியதை உடம்பு முடியலன்னா செஞ்சு கொடுக்குறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒன்றுனா செஞ்சு கொடுக்குறதுக்கு அந்த வீட்டில் யாருமே கிடையாதும்மா, நீ சொல்கிறதாம்மா கரெக்டு அப்படின்னு சொன்னோன்னே, அதை தானேப்பா நான் சொல்லிகிட்ருக்கேன் உனக்கு. நான் பல தடவை சொல்கிறது ஒரு விஷயத்த தான். உனக்கு உன் உடம்ப நீ பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நீ நல்லா இருந்தால் மட்டும்தான் நீ குடும்பத்தை பார்த்துக்க முடியும். உனக்கு யாருனாச்சும் ஒன்றா யாரும் கவலைப்பட மாட்டாங்க. நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. அவங்களுக்கு தேவை நேரத்துக்கு சாப்பாடு, வேலை ஆகியிருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. அதை தவிர ஒரு இதாலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் என் உடம்ப நான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணது தான் இன்றைக்கி எனக்கு ஒரு இதாக முடிஞ்சிருக்கு அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. எதாக இருந்தாலும் இனிமேலாச்சும் நீ உன் உடம்ப நல்லபடியாக பார்த்துக்க பண்ணு, அதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு நீ வரியாம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இங்கேருந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரதுக்கு ஏன் உன் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு பக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகப்போகுது, ஈவினிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் என்ன குழந்தைய உங்கள் அத்தைக்கிட்ட விட்டுட்டு அப்படின்னோடனே, அவர் எங்கேம்மா வர்றது 8 மணிக்கு தான் வராரு. வந்தாலுமே இன்றைக்கி நான் சொன்னேன் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி வாங்குங்க, 6 மணிக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை அழைச்சிட்டு போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இல்லை அதெல்லாம் என்னால் இது பர்மிஷன்லாம் கேட்க முடியாது, பண்ண முடியாது அப்படிங்கிறாரு அப்படின்னோடனே, உன்னை காட்டியும் அப்படி என்ன வேலை இருக்குது சொல்லு, அந்த ஒய்ஃபை காட்டியும் அவ்வளோ முக்கியமான வேலை என்ன இருக்க போகுது, அதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, சரி அப்போனா நீ அதை பற்றியெல்லாம் இது பண்ணாத, நான் வரேன். இல்லாட்டினா நான் வந்தேனாச்சும் அழைச்சிட்டு போகிறேன். என்ன பண்ணுறது, எனக்கும் உடம்பு முடியலம்மா, இருந்தாலும் பரவாயில்ல. நீ முடியலன்னு சொல்கிறப்போ குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுவேன், உங்கள் அத்தை வராதா அப்படின்னோடனே, ஆமாம் நீ வேறம்மா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றா மட்டும் நான் ஆட்டோ அழைச்சிட்டு எல்லாம் போய் பார்க்கணும் பண்ணுவேன்னா, எனக்கு ஒன்றுனா யாரும் பார்க்குறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ஆள் கிடையாதும்மா, அதாம்மா இந்த நிலமை அப்படின்னோடனே, சரி விடு, நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காத, அவங்கள பற்றி நினச்சி நீ உடம்ப போட்டு இது பண்ணிக்காத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, சரிம்மா நான் எதையுமே இன்னும் அப்படி தான் நினைக்கலம்மா, எனக்கு என்னென்ன இனிமேல் என்னோட உடம்ப நான் பார்த்துக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேம்மா. இனிமேல் நான் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கக்கிட்டேயும் சரி யாருக்கிட்டேயும் நான் வெளிப்படுத்துறதுக்கு விரும்பலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம செஞ்சுட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டோமா அப்படின்னோடனே, சரி அதுதான் நல்லது. எதையும் நீ ஏன் போட்டு இது பண்ணிக்காத, கொஞ்சம் கொஞ்சம் உன்னால் முடிஞ்சதை நீ பாரு பண்ணு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப போட்டு எதையும் இது பண்ணிக்கிட்டு கிடக்க வேண்டாம் அப்படின்னோடனே, அதாவது எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரு இதுங்கிறது, என்னோட உடம்பு என்னமோ நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தாம்மா என் மனசுக்குள்ளே இருக்குது. அதுக்கு மேலே எனக்கு வேறு எந்த ஒரு இதுவும் எனக்கு இல்லைம்மா அப்படின்னோடனே, சரி நீ அதெல்லாம் நினச்சி எந்த இதுவும் இது பண்ணிக்க வேண்டாம், நான் அம்மா இருக்கேன், வரேன் போகிறேன் பார்ப்போம் பண்ணுவோம், மனசை மட்டும் தைரியமாக வச்சுக்கணும், எதுவும் மனசை போட்டு இது பண்ணிக்கக்கூடாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். அப்புறம் அம்மா ஃபோன் வச்சதுக்கப்புறம் எனக்கு கவலையாக இருந்துச்சு. என்னடா இது, நம்ம அம்மாவை நம்ம போட்டு சிரமப்படுத்துகிறோம், அவங்க பாவம் கஷ்டப்படுது, என்ன பண்ணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் கவலையாகவும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம இது பண்ணக்கூடாது, அம்மா இது பண்ணக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் இது இருந்துச்சு. இருந்தாலும் வேறு வழி கிடையாது நமக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு அவங்கள விட்டாலும் வந்து பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே நம்ம வந்து இனிமேலாச்சும் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிக்கணும். நம்ம எந்த இதாக இருந்தாலும் நம்ம வந்து சரியான இதில் இது பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சு.